ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு நாஞ்சில் ஸ்நேகிதி பூமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ரவா தோசா. நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு எதுவும் இல்லைன்னா உடனே நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு தோசை வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா 5 மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த ரவா தோசை. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரவா தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். 1 கப் ரவா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதனால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தென் இது கூடவே நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னா 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. தென் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நல்ல மிளகு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி துருவிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தென் கொத்தமல்லி கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. தென் 2 சின்ன ஆனியன் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதையும் எடுத்துக்கோங்க. தென் தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. இனி நம்ம ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த ரவாவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் எடுத்து வச்சுருந்த அரிசி மாவையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தென் கோதுமை மாவையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஜீரகம், நல்ல மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட் இது எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. மாவு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. நமக்கு ரவா சேர்த்துருக்கனால கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா விரவிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக அந்த மாவை கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். இனி ஸ்டவ் ஆன் பண்ணதும் உங்களோட தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வைத்துக்கோங்க. அது நல்லா சூடாகட்டு. சூடானதும் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த தோசை மாவை அதில் ஊற்றுங்க. பாருங்கள், மாவு தண்ணியாக கலந்தனால நம்ம ஊற்றும் போது எவ்வளோ அழகாக ஹோலாக இருக்குதுல்ல. இது இப்படி இருந்தால் தான் நமக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும்ங்கிறதுக்காக தான் தனியாக இதில் ஆட் பண்ணுறேன். தென் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அந்த ஆயில் தோசையை சுற்றி ஊற்றிக்கலாம். இனி இது ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் நம்ம அந்த தோசையை மாற்றி போடணும். அது நல்லா செவக்கட்டு தோசை. பாருங்கள், தோசை நல்லா செவந்தாச்சு. இனி நம்ம இதை மாற்றி போட்டுக்கலாம். இனி தோசையை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த தோசை கூட என்ன சட்னி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கோகோனட் சட்னி, கார சட்னி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.